புளிப்பு, இனிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு பைனாப்பிள் ரசம். இந்த மழை காலத்துக்கு வாய்க்கு ருசியான ஒரு கம்ஃபர்ட்டிங் ஃபுட்டுன்னு சொன்னால் இந்த பைனாப்பிள் ரசம் சாதமே சொல்லுவேன். இதை அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம். ஒரு பைனாப்பிளை வாங்கி இதை தோலை சீவிட்டு இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ரசத்தில் அப்படியே சேர்க்கலாம், மீதியை அரைச்சி சேர்க்கலாம். இப்போ வாணலியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு தக்காளி கட் பண்ணது, ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள் துண்டு, இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி நம்ம வச்சுக்கலாம். இதோட எந்த பாத்திரத்தில் ரசம் பண்ண போகிறோமோ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து ஒரு தக்காளி விழுது, இதோட கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சப்பொடி, கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். புளி பச்சை வாசனை போனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்துட்டு இதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்ச பைனாப்பிள் விழுது மிக்ஸி அளவின தண்ணியை சேர்த்து மீண்டும் ஒரு கொதி வரட்டும். இப்போது வதக்கின பைனாப்பிள் தக்காளி துண்டுங்களை சேர்த்துட்டு நம்ம பருப்பு ஜலத்தையும் இதோட விட்டு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வளாவி இதை நம்ம நுரைக்க விட்டு நம்ம இறக்கிட்டோம்னாக்க ரசம் ரெடி. இப்போ நெய்யில் தாளித்து கொட்டலாம். மேலாக நம்ம கொத்தமல்லியை நம்ம நறுக்கி போட்டால் பைனாப்பிள் ரசம் சூப்பராக ரெடி. கப்பு கப்பாக வாங்கி குடிப்பாங்க.